Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the Indian Contract Act, Chapter 29, Elements of Contract. Elements of Contract. ஒப்பந்தத்தினுடைய கூறுகள். இந்திய ஒப்பந்த சட்டத்தில் ஒப்பந்தத்தினுடைய கூறுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். Meaning and definition. Meaning and definition for law. In your book pack also there is a very short answer question. Very short answer question. What is law? What is law? Law means a set of rules. Law means a set of rules which governs our behavior and relating in a civilized society. Law means a set of rules which governs our behavior and relating in a civilized society. So there is no need of law in uncivilized society. So there is no need of law in uncivilized society. One should know the law to which he is subjected to, because ignorance of law is of no excuse. சட்டங்கிறது விதிகள் தான். சட்டங்கிறது நடத்தை விதிகளும் ஒழுங்குமுறைகளும் தான். சட்டங்கிறது நடத்தை விதிகளும் ஒழுங்குமுறைகளும் தான். நாகரீகமான சமுதாயத்தில் சட்டம், ஒழுங்குமுறை விதிகள், நடத்தை விதிகள் உருவாக்கப்படுது. நாகரீக சமுதாயத்தில் தான் சட்டம், ஒழுங்குமுறை விதிகள், நடத்தை விதிகள் இதெல்லாம் உருவாக்கப்படுகிறது. சட்டத்தை பற்றி அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். சட்டத்தை அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். சட்டத்தை பற்றி ஒருவர் தெரியல அப்படின்னு சொன்னார்னா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்னா, அதனால் அவருக்கு சட்டத்திலேருந்து விலக்கு தரமாட்டாங்க. சட்டம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து அவருக்கு மட்டும் விலக்கு தரமாட்டாங்க. ஆக சட்டத்தை பற்றிய அறிவு அனைவருக்கும் இருக்க வேண்டும். சட்டத்தை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். Generally, life in a civilized society is regulated by welfare state. The existence and growth of civilized society requires peace. Existence of civilized society requires peace, harmony, justice, social security and order, which is possible only through laws. Every country has a regulatory framework comprised by a plethora of laws such as constitutional law, civil law, criminal law, tax law, labor law, business law, etc. Every law has a particular field of activity to regulate and govern. நாகரீகமான வாழ்க்கையில், நாகரீக சமுதாய வாழ்க்கையில் சரியான நடத்தைக்கும் சமுதாயத்தினுடைய முறையான ஒழுங்குமுறைக்கும் ஏற்படுத்தப்பட்ட விதி தான் சட்டம். சட்டங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நாகரீகமான சமுதாயத்தில் மக்களோட நடத்தைக்கும் மக்களோட வாழ்க்கை முறைக்கும் ஒழுங்குமுறைக்குமாக உருவாக்கப்பட்ட விதிகள் தான் சட்டம். சமுதாயத்தில் அமைதி, ஒற்றுமை, மக்கள்கிட்ட அமைதி, ஒற்றுமை, நீதி, சமூக பாதுகாப்பு, அப்புறம் ஒழுங்குமுறை, இதையெல்லாம் சட்டத்தோட உதவினாலே ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு நாட்டிலையும் நிறைய சட்டங்கள் இருக்குது. அரசியலமைப்பு சட்டம், உரிமையியல் சட்டம், குற்றவியல் சட்டம், வரி சட்டம், தொழிலாளர் சட்டம், அப்புறம் வணிக சட்டம், வணிக சட்டம் போன்ற பல சட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட துறை இருக்குது. ஒவ்வொரு சட்டத்திற்குமாக ஒரு குறிப்பிட்ட துறை செயல்படுது.
The Indian Contract Act 1872, the Indian Contract Act, இந்திய ஒப்பந்த சட்டம். The Indian Contract Act occupies the most important place in the commercial law. Without the Contract Act, it would have been difficult to carry on the trade or any other business activity. It is not only the business community which is concerned with the Contract Act, but it also influences the entire society. The main object of Contract Act is to assure that the rights and obligations which arise out of the contract are carried out, and in case of failure to do so, the remedies are made available to affected party. வணிக சட்டத்தினுடைய ஒரு கிளை தான் இந்திய ஒப்பந்த சட்டம். வணிக சட்டத்தினுடைய ஒரு கிளை தான் இந்திய ஒப்பந்த சட்டம். வியாபாரம் அல்லது வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு ஒப்பந்த சட்டம் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஒப்பந்த சட்டம் வணிகர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்குது. வணிகர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இந்த ஒப்பந்த சட்டம் பாதிக்குது. ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தங்களோட உரிமைகளை அவங்களோட உரிமைகளை கடமைகளை இதிலேருந்து உருவாக்கிக்கிறாங்க. அந்த கடமைகளை செய்ய தவறிட்டா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய தீர்வுகளை பெறுவதற்கு இந்த சட்டம் உதவியாக இருக்குது. ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அவங்களோட உரிமைகளையும் கடமைகளையும் சரியாக செய்வதற்கு இந்த ஒப்பந்த சட்டம் உதவியாக இருக்குது. அதில் ஒருத்தர் தன்னோட கடமையை நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் பாதிக்கப்படுவார். அப்போ பாதிக்கப்பட்டவருக்கு உரிய தீர்வுகளையும் இந்த சட்டம் சொல்கிறது. The Indian Contract Act is so much infused in the daily lives that it affects all. For every purchase that one does, or a loan taken from a banker, or a ride one takes in a bus, and many other transactions of daily life as its impact by Contract Act. இந்திய ஒப்பந்த சட்டம் நம்ம எல்லாரையுமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்குது. உதாரணமாக, பணம் கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு ஒப்பந்தம்தான். பணம் கொடுத்தால்தான் புத்தகத்தை கொடுப்பாங்க. புத்தகத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு பணத்தை கொடுக்கணும். கட்டணத்தை செலுத்தி திரைப்படம் பார்க்கணும். இதுவும் ஒரு ஒப்பந்தம்தான். ஒரு திரைப்படத்தை பார்க்குறதுக்காக நம்ம கட்டணம் செலுத்துகிறோம். அந்த கட்டணத்தை செலுத்திட்டோம்னா அந்த திரைப்படத்தை அவங்க காட்டணும் நமக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒப்பந்தம் வங்கியில் கடன் பெறுவது. ஒப்பந்தத்தை உருவாக்கி வங்கியில் கடன் பெற முடிகிறது. பேருந்தில் பயணம் செய்வதற்கு டிக்கெட் எடுக்கிறோம். அதுவும் ஒரு ஒப்பந்தம்தான். டிக்கெட் எடுத்து நம்ம பயணம் செய்வதும் ஒரு ஒப்பந்தம்தான். இந்த மாதிரி தினசரி நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே ஒப்பந்தம் இருக்குது. இவை அனைத்துமே ஒப்பந்த நடவடிக்கைகளாக கருதலாம். The English Common Law is the base for the development of Indian Contract Act 1872. The Act came into force in 1st September 1872 and applies to the whole of India except the state of Jammu and Kashmir. This Act applies to the usage of trade and lays down the general principles. இந்திய ஒப்பந்த சட்டம் பெரும்பாலும் ஆங்கில பொது சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இயற்றப்பட்டு இருக்கிறது.
இந்திய ஒப்பந்த சட்டம் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் அப்புறம் காஷ்மீர், ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் தவிர இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சட்டம் இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அனைத்து விதிகளையும் தெளிவாக வரையறுத்துள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.